நிறுவனங்களின் நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை சுற்றுலா தொழில் முதன்மை மாநிலமாக உருவாக்கிடும் தொலைநோக்கு பார்வையுடன் நிறுவிய நிறுவனமான தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இன்று 50 ஆண்டுகளை கடந்து பல சாதனைகளை புரிந்து கலைஞரின் புகழ் மகுடத்தில் ஒரு வைரமாக பதிந்துள்ளது. 1971ஆம் ஆண்டு அவரால் விதைக்கப்பட்ட தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இன்று ஆலமரமாக தழைத்து வளர்ந்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றி வருகிறது. 5 சுற்றுலா விடுதிகள், 2 சுற்றுலா பேருந்துகளுடன் கலைஞரின் பொற்கரங்களால் துவக்கப்பட்டு இன்று தமிழகம் எங்கும் 51 ஓட்டல் தமிழ்நாடு தங்கும் விடுதிகள், 14 சொகுசு பேருந்துகள், 9 படகு குழாம்கள் மற்றும் தொலைநோக்கி இல்லங்கள் என உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறைந்த செலவில் பல்வேறு சுற்றுலா சேவைகளை வழங்கி வருகின்றது. வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த தலைமை அலுவலகத்திற்கு வாலாஜா சாலையில் ஓமுந்துரா அரசியல் தோட்டத்தில் புதிய அலுவலகத்தை நிறுவி தன் பொற்கரங்களாலேயே திறந்து வைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞரின் நல்லாட்சியில் 1974ஆம் ஆண்டு தீவுத்திடல் பொருட்காட்சி மைதானத்தில் துவக்கப்பட்ட இந்திய சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட்காட்சியை ஆண்டுதோறும் 70 நாட்களுக்கு நடத்தி வருகிறது. மேலும் சென்னை சங்கமம், நம்மூரு திருவிழா கலை நிகழ்ச்சி, பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் பங்கு பெறும் சென்னை விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தரும் இடமாக திகழ்கிறது. தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழர்களின் அறநெறி வாழ்வியல் சிறப்பையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் வகையில் கலைஞர் அவர்களால் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட 133 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ஐயன் திருவள்ளுவர் சிலையின் பராமரிப்பு பணிகளை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இன்றும் செவ்வனே மேற்கொண்டு வருகின்றது. மேலும் சுற்றுலா பயணிகள் இரவிலும் கண்டு மகிழும் வகையில் நவீன லேசர் தொழில்நுட்ப உதவியுடன் ஒளியூட்டுவதற்கான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் பல்வேறு பரிணாமங்களை வளர்ச்சியடைந்து வருகின்றது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் உணவகங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அமுதகம் என்ற பெயர் சூட்டப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் விருந்தோம்பல் பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. 24 மணி நேரமும் செயல்படும் சுற்றுலா உதவி மையம், ஆன்மீக சுற்றுலா பயணிகளுக்கு சேவையாற்றிட இந்து சமய அறநிலையத்துடன் இணைந்து ஆலயம் என்ற பெயரிலான தங்கும் விடுதிகள், நினைவில் நீங்காத அனுபவத்தை தரும் சாகச படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுகளுடன் கூடிய படகு குழாம்கள், குயிக் பைட்ஸ் சிற்றுண்டியகங்கள், இளைய தலைமுறையினரை கவரும் வகையில் சாகச விளையாட்டுகள், மாமல்லபுரத்தில் ஒளிரும் பூங்கா அமைத்தல், தமிழகத்திலேயே முதல் முறையாக முட்டுக்காட்டில் பிரம்மாண்டமான 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணி என பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கான லட்சியத்தை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை செதுக்கிய சிற்பியாக திகழ்ந்த நிறுவனங்களின் நாயகர் கலைஞர் அவர்கள் செதுக்கிய பொருளாதார சிற்பங்களுள் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகமும் ஒன்றாகும்.